அரசியல் என்பது ஒரு சதுரங்க ஆட்டம். இங்கே காய்களை நகர்த்துவதை விட எதிரியின் வியூகங்களை உடைப்பதுதான் சவால். தமிழக வெற்றிக் கழகம் அறிவிக்கப்பட்டது முதல் இன்று வரை தளபதி விஜய் மீது வைக்கப்படாத விமர்சனங்களே இல்லை. சினிமா மோகம், அனுபவமின்மை, கொள்கை தெளிவின்மை என எதிர்க்கட்சிகள் அம்புகளை எய்கின்றன. ஆனால் இந்த தடைகளை தாண்டி அவர் எப்படி ஜெயிக்கப் போகிறார்? அந்த ரகசிய வியூகம் இதோ. தளபதியின் முதல் பலமே அவரது மௌனம். எதிர்க்கட்சிகள் அவதூறு பேசும்போது அவர் பதில் சொல்வதில்லை, மாறாக களத்தில் வேலை செய்கிறார். 2026 தேர்தலுக்காக அவர் அமைத்துள்ள 10 பேர் கொண்ட தேர்தல் மேலாண்மை குழு மற்றும் 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆகியவை வெறும் கண்துடைப்பு அல்ல. அடிமட்ட தொண்டர்களின் எண்ணங்களையும் மக்களின் அடிப்படை தேவைகளையும் கேட்டு தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிறார். வடசென்னையில் அவர் போட்டியிட வேண்டும் என்ற தொண்டர்களின் கோரிக்கை சாதாரண மக்களின் தலைவன் என்ற பிம்பத்தை உறுதிப்படுத்துகிறது. ஏற்கனவே இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மதசார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கையை தளபதி கையில் எடுத்துள்ளார். இது திமுகவின் வாக்கு வங்கியை மட்டுமல்ல, மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் வாக்குகளையும் குறிவைக்கிறது. குறிப்பாக முதல்முறை வாக்காளர்கள் மற்றும் பெண்களின் ஆதரவு அவருக்கு மிகப்பெரிய பலம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு, ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு இருசக்கர வாகனம் போன்ற அவரது ஆரம்பகால தேர்தல் வாக்குறுதிகள் எளிய மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. ஊழலற்ற நிர்வாகம் என்ற ஒற்றை புள்ளிதான் அவரது வெற்றியின் அஸ்திவாரம். இவ்விமர்சனங்கள் எழலாம், அவதூறுகள் தொடரலாம். ஆனால் ஒரு தலைவன் எப்போது மக்களுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அப்போது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. 2026 என்பது வெறும் தேர்தல் அல்ல, அது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். தடைகளை ஏணியாக்குவார் தளபதி. சரித்திரம் படைக்கும் தமிழக வெற்றிக் கழகம். நாளை நமதே, வெற்றி நமதே.